எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பெனாகரம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் பெனாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இன்பசேகரன் அவர்கள் வந்து 2017-18, 2018-19 நிதியாண்டு அந்த 2.50 கோடியை பெனாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு எப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டம் மூலியமா வாங்கின தகவலை தான் பார்க்க போகிறோம். 2017-18 நிதியாண்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2.50 கோடியில் தொன்னக்கோட்டள்ளி அத்திமருத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு வந்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் 4.50 லட்ச ரூபா. அப்புறம் சித்தியமல்லி பஞ்சாயத்தில் ஆலமரத்தப்படி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு வந்து ஆர்ஓ இயந்திரம் பொருத்தல் 4.50 லட்ச ரூபா. பெரும்பாலை ஊராட்சி பெரும்பாலை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆர்ஓ பொருத்தல் 4,50,000 ரூபாய். மாங்கர பஞ்சாயத்து மாங்கர அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆர்ஓ வழங்குதல் 4.50 லட்ச ரூபாய். கூத்தப்பாடி பஞ்சாயத்தில் ஊட்டமலை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு பெஞ்ச் மற்றும் டெஸ்க் 50 செட்டு 3,80,000 ரூபாய். பத்ரலி ஊராட்சி பூச்சூர் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வழங்குதல் 20 செட்டு 1,52,000. பள்ளிப்பட்டி பஞ்சாயத்தில் கரியப்பநல்லி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு வந்து பெஞ்ச் மற்றும் டெஸ்க் 20 செட்டு 1,52,000. நாகமலை பஞ்சாயத்தில் நெருப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வழங்குதல் 67 செட்டு 5,09,200. அஜ்னலி பஞ்சாயத்தில் சின்னப்பனூர் கிராமத்தில் கிருஷ்ணசாமி கோவில் அருகில் சூரிய மின்சக்தி எல்இடி விளக்கு அமைத்தல் 50,000. நாகமலை ஊராட்சி நெருப்பூர் கிராமத்தில் முத்தையன் கோவில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி விளக்கு அமைத்தல் 2,50,000. பனைக்குளம் பஞ்சாயத்தில் வத்திமரத்தலை கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி விளக்கு தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. அச்சாரளி பஞ்சாயத்தில் தொட்டலாம்பட்டி கிராமத்தில் கோவில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பத்ரலி பஞ்சாயத்தில் பூச்சூர் கிராமத்தில் உள்ள கோவில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. கனிநல்லி பஞ்சாயத்தில் பழையூரில் ஏரியூர் பிரிவு சாலையில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. அச்சேலி பஞ்சாயத்தில் ஆதனூர் பேருந்து நிலையம் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. மாதேலி பஞ்சாயத்தில் மாதேலி கோவில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி விளக்கு அமைத்தல் 2,50,000. மாங்கர பஞ்சாயத்தில் நலாம்பட்டி அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. ராமகுநல்லி பஞ்சாயத்தில் ராமகுநல்லி கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. அடுத்து வந்து அச்சாரளி பஞ்சாயத்தில் பெருமாள் கோவில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. சத்தியநாதபுரம் பஞ்சாயத்தில் கொட்டாவூர் பேருந்து நிறுத்தம் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. சத்தியநாதபுரம் பஞ்சாயத்து கரியம்பட்டி கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. பிக்லி பஞ்சாயத்தில் பிக்லி கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. களப்பமாடி பஞ்சாயத்தில் கொப்பூர் பேருந்து நிறுத்தம் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. செங்கனூர் பஞ்சாயத்தில் பெரிய பாலத்தூர் கழிவுநீர் கால்வாய் கட்டுதல் 1,50,000. பருதுநலி பஞ்சாயத்து கிழக்கு கலைப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2 லட்சம். பருதுநலி பஞ்சாயத்து மேற்கு கலைப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2 லட்சம். வட்டுநலி பஞ்சாயத்து ஜல்மாரம்பட்டியில் புதிய பகுதி ரேஷன் கடை கட்டுதல் 4 லட்சம். மஞ்சாரளி பஞ்சாயத்தில் செல்லமுடி தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,75,000. ஒன்னப்ப கவுண்டனி பஞ்சாயத்தில் பாப்பரப்பட்டி கூட்ரோடு பாலவாடி சாலை பிரிவிலிருந்து ஓஜிஎல்இ சாலைக்கு தார் சாலை அமைத்தல் 5 லட்சம் ரூபாய். மாங்கர பஞ்சாயத்தில் நலாம்பட்டி கூட்டோடு பெருமாள் கோயில் வரை சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,50,000. மஞ்சநாயக்கநல்லி கடமுடை அரசு ஆரம்ப சுகாதார நிலையக்கு குடிநீர் சுத்திகரிப்பு ஆர்ஓ வழங்குதல் 7,50,000. ஏரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு குடிநீர் சுத்திகரிப்பு ஆர்ஓ வழங்குதல் 7,50,000. ஏரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நோயாளிகள் படுக்கும் கட்டில் கொள்முதல் செய்தல் 1,07,000. குள்ளனூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு ஆர்ஓ சிஸ்டம் பொருத்துதல் 4,50,000. களப்பமாடி ஊராட்சி புதுக்காடு தேவர் வீடு அருகில் குடிநீர் பைப்லைன் அமைத்தல் 85,000 ரூபாய். களப்பம்பாடி பஞ்சாயத்தில் செஞ்சிமலைக்கடையில் ஒரு குடிநீர் கைப்பம்பு அமைத்தல் 85,000 ரூபாய். ராமங்கொல்லி பஞ்சாயத்தில் நாயன்பாடியான் கொட்டாயில் ஒரு குடிநீர் கைப்பம்பு அமைத்தல் 85,000 ரூபாய்.
ராமங்கோலி பஞ்சாயத்தில் செல்வம் கொட்டாய் அருகில் ஒரு கைப்பு அமைத்தல் 85,000 ரூபாய். ராமங்கோலி பஞ்சாயத்து சாம்பலி காலனியில் குடிநீர் குழாய் நீட்டிப்பு செய்தல் 1,00,000 ரூபாய். நாகமரை பஞ்சாயத்தில் நெருப்பூர் காட்டூர் தார் சாலையிலிருந்து வக்கீல் முத்துசாமி கொட்டாய்க்கு சிமெண்ட் ரோடு அமைத்தல் 1,00,000 ரூபாய். தொண்டப்பள்ளி பஞ்சாயத்தில் சிடுவம்பட்டி பழையூர் தங்கராஜ் வீடு அருகில் ஒரு குடிநீர் கைப்பு அமைத்தல் 85,000 ரூபாய். பெரும்பாலை ஊராட்சி பள்ளிப்பட்டி பெருமாள் கோயில் அருகில் நவீன பொது கழிப்பிடம் மற்றும் குளியலறை அமைத்தல் 2,40,000 ரூபாய். கனநெல்லி பஞ்சாயத்தில் மருக்கம்பட்டி கே புதூர் இடையில் உள்ள PN பெரியார் நகர் பேருந்து நிலையத்திற்கு பயணியர் நெல்குளம் அமைத்தல் 3,10,000 ரூபாய். கெனலி பஞ்சாயத்து பழையூர் மாரியம்மன் கோயில் அருகில் புதிய குடிநீர் கைப்பம் அமைத்தல் 85,000 ரூபாய். பிக்கிலி பஞ்சாயத்தில் பிக்கிலி காலனிக்கு தண்ணீர் இணைப்புடன் கூடிய நவீன கழிப்பறை கட்டுதல் 3,50,000. வட்டுநலி ஊராட்சி மருகாரம்பட்டியில் ரேஷன் கடை கட்டிடம் கட்டுதல் 4,30,000 ரூபாய். சத்யநாதபுரம் பஞ்சாயத்து ஆனைக்கல்லானூர் பகுதியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. கூக்கூட்டமருதலி பஞ்சாயத்தில் முதுகம்பட்டியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. மாதேலி ஊராட்சி பிள்ளப்பநாயகன் அலியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பனைக்குளம் ஊராட்சி பனைக்குளத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பிக்கிலி ஊராட்சி மலையூர் சுவாமி கோவில் அருகில் LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பத்ரலி பஞ்சாயத்தில் வத்தல்பட்டி காலனியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED விளக்கு அமைத்தல் 2,50,000. சுனியானந்தம் ஊராட்சி தின்னப்பள்ளியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. மஞ்சாரளி பஞ்சாயத்தில் சித்திரப்பட்டியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. கொல்லி ஊராட்சி கொல்லப்பட்டி கிராமத்தில் முனியப்பன் கோயில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. புலிகரை ஊராட்சியில் புலிகரை கிராமத்தில் குந்தியம்மன் கோயில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பூகனாளி பஞ்சாயத்தில் பூதிப்பட்டி கிராமத்தில் அங்கன்வாடி கட்டணம் கட்டுதல் 8,50,000. புலிகரை ஊராட்சியில் புலிகரை பஸ் ஸ்டாப்பில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. பூகாநல்லி ஊராட்சி எரப்பட்டி முனியப்பன் கோயில் ஏற்கனவே உள்ள குடிநீர் தொட்டிக்கு புதிய ஆழ்துணை கிணறு அமைத்தல் மற்றும் இணைப்பு வழங்குதல் 3,00,000 ரூபாய். பூகாநல்லி ஊராட்சி பூகாநல்லி அரசு பள்ளிக்கு அருகில் உள்ள ஆழ்துணை கிணற்றினை தூர்வாறுதல் 17,000 ரூபாய். காட்டாம்பட்டி பஞ்சாயத்தில் குத்தலள்ளி கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. செல்லியம்பட்டி ஊராட்சி செல்லியம்பட்டியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. கொல்லி ஊராட்சி அக்குமாரியம்மன் கோயில் அருகில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. செக்கோடி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுதல் 2,00,000 ரூபாய். செல்லியம்பட்டி ஊராட்சி செல்லியம்பட்டியில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. அப்புறம் மல்லிக்குட்டை பஞ்சாயத்தில் கிரகோடல்லி தொன்னையன் கோட்டாயில் ஆழ்துணை கிணறு மற்றும் மினிடேக் அமைத்தல் 2,15,000 ரூபாய். மல்லிக்குட்டை ஊராட்சி நிம்மாங்கரையில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,75,000. மல்லிக்குட்டை பஞ்சாயத்து மேடு அள்ளியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். மல்லிக்குட்டை ஊராட்சி ராமீனஹள்ளியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் பெரியண்ணன் நஞ்சன் கோட்டாயில் மினி டேங்க் அமைத்தல் 2,15,000 ரூபாய். அடுத்தது காலப்பள்ளி பஞ்சாயத்து காலப்பண்ணையில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். அடுத்து காலப்பண்ணையில் குப்பாங்கரை BC தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் மேல் ஜட்டிகான் கோட்டாயில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் கள்ளிப்பட்டியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் கீரியூர் சேகரான் வீட்டிற்கில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பூமாண்டலி பஞ்சாயத்தில் கோடியூர் சென்றாயப்பட்டியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். அடுத்து பூமாண்டலி பஞ்சாயத்தில் மேகனாம்பட்டியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். போலம்பட்டியில் சிமெண்ட் சாலை 1,00,000 ரூபாய். பேகராளி பஞ்சாயத்தில் பட்டக்கப்பட்டி பெருமாள் கோயில் அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பேகராளி ஊராட்சி சவுளுக்கொட்டாய் முருகன் கோயில் அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பேகராளி பஞ்சாயத்து கொட்டாவூர் அரசு ஆரம்ப சோதனைக்கு மினி டேங்க் அமைத்தல் 2,15,000 ரூபாய். பேகராளி பஞ்சாயத்து பேகராளி திரௌபதி அம்மன் கோயில் அருகில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 75,000 ரூபாய். பேகராளி பஞ்சாயத்தில் பேகராளி பேருந்து நிறுத்தம் அருகில் புதிய மின்கம்பத்துடன் LED மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. மல்லிக்குட்டு பஞ்சாயத்தில் போத்தாபுரம் கிராமத்தில் புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. இது மல்லிக்குட்டு பஞ்சாயத்தில் காமலாபுரத்திலுள்ள புதிய மின்கம்பத்துடன் கூடிய LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. மல்லிக்குட்டு பஞ்சாயத்தில் ரம்மியம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. அடுத்தது பெண்ணாகரம் பேரூராட்சியில்
கோடியூரில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 3,00,000 ரூபாய். எரகுளனூரில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல் 8,50,000 ரூபாய். முஸ்லீம் மீடியேட்டருக்கு சுடுகாடு கட்டுதல் 3,00,000 ரூபாய். பாப்பார்பட்டி பேரூராட்சியில் பாப்பார்பட்டியில் பல்நோக்கு மைய கட்டிடம் கட்டுதல் 4,30,000 ரூபாய். மொத்தம் 2,50,00,000 2,34,34,500 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 15,65,450 ரூபா கணக்கில் விடுபட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் 2018-2019 திருமல்வாடி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு RO வழங்குதல் 4,50,000. அலையபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு வழங்குதல் RO 4,50,000. பெண்ணகரம் அரசு மாடல் மேல்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் RO வழங்க 4,50,000. பள்ளிப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்குதல் RO 4,50,000. பேகராளி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்குதல் 4,50,000 RO. கூத்தப்பாடி ஊராட்சி மடம் கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. கூத்தப்பாடி ஊராட்சி அலையபுரம் கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. கூத்தப்பாடி ஊராட்சி பொஜாரம்பட்டி கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. அஞ்சேரி ஊராட்சி சின்ன பெரம்பலூர் கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. அஞ்சேரி பஞ்சாயத்தில் ரங்காபுரம் கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. அஞ்சேரி ஊராட்சி பலிஞ்சிரலி கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. இது மஞ்சாரள்ளி பஞ்சாயத்தில் ஏர்கோல்பட்டி கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. அஜ்னலி பஞ்சாயத்தில் மூங்கில்மூடு கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. தொண்டகுடி பஞ்சாயத்து சிடுவம்பட்டி கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சர் 2,50,000. வெளியூர் பஞ்சாயத்து பிக்கம்பட்டியில், திச்சியப்பள்ளி பஞ்சாயத்து ஆலமரத்துப்பட்டி கிராமத்தில், செங்கனூர் பஞ்சாயத்து ஜங்கமரி கிராமத்தில், மாங்கரை பஞ்சாயத்து வண்ணாத்திப்பட்டி கிராமத்தில், பிக்லி ஊராட்சி பெரியூர் கிராமத்தில், செங்கனூர் பஞ்சாயத்து மல்லாபுரம் கிராமத்தில், அச்சாரளி பஞ்சாயத்து எட்டியாம்பட்டி கிராமத்தில் LED தெருவிளக்கு அமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே 2,50,000 ரூபாய். சித்திரப்பட்டி அங்கன்வாடிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் RO 4,50,000 ரூபாய். அது சின்னம்பள்ளி பஞ்சாயத்தில் சின்னம்பள்ளி அங்கன்வாடிக்கு சுத்திகரிப்பு நிலையம் RO 4,50,000. அரக்காசனல்லி பஞ்சாயத்து கண்ணம்பள்ளி அங்கன்வாடி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் 4,50,000. களப்பமாடி பஞ்சாயத்தில் களப்பமாடி அங்கன்வாடிக்கு சுத்திகரிப்பு RO வழங்குதல் 4,50,000. சின்னம்பள்ளி பஞ்சாயத்து ஆறாரள்ளி அங்கன்வாடி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் RO 3,00,000 ரூபாய். பத்திரள்ளி பஞ்சாயத்து ஆலகுஞ்சி அங்கன்வாடி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் RO 3,00,000 ரூபாய். நாகமர பஞ்சாயத்தில் மஞ்சாரப்பட்டி கடை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கடல் 1,50,000. சுஞ்சலத்தம் ஊராட்சியில் தண்ட நடுநிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கடல் 2,00,000. திச்சியப்பள்ளி பஞ்சாயத்தில் ஆலாமரத்துப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கடல் 1,50,000 ரூபாய். பள்ளிப்பட்டி ஊராட்சி கருப்பணம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கடல் 1,50,000. அடுத்து செங்கனூர் பஞ்சாயத்தில் கோட்ராம்பட்டியில் மினி டேங்க் அமைத்தல் 1,80,000. கலப்பமாடி ஊராட்சி புதுக்காடு ஒண்டிக்கோட்டை சந்திரசேகரன் வீடு அருகில் புதிய ஆதுநீர் கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். சின்னம்பள்ளி ஊராட்சி தோளூர் கோம்பை மாரியம்மன் கோயிலுக்கு புதிய ஆதுநீர் கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். பிக்லி ஊராட்சியில் அம்மன் நகரில் புதிய ஆதுநீர் கிணறு கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். தித்தியப்பள்ளி பஞ்சாயத்தில் சஞ்சீவபுரத்தில் ஆதுநீர் கிணறு கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். மாதிரி பஞ்சாயத்தில் கருணாநிதி வீடு அருகில் ஆதுநீர் கிணறு கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். சதினாபுரம் ஊராட்சி கரியம்பட்டி காட்டு வளவு கோவிந்தசாமி வீடு அருகில் ஆழ்துணை கிணறு கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். வட்டுநொலி பஞ்சாயத்தில் கோடுப்பட்டி கோபி வீடு அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். வட்டுநொலி பஞ்சாயத்தில் அட்டப்பள்ளம் ஸ்டாப்பில் ஆழ்துணை கிணறு கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். மஞ்சநாயக்கநல்லி பஞ்சாயத்தில் சின்ன கிழமை ஆழ்துணை கிணறு மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 1,80,000 ரூபாய். வேளம்பட்டி பஞ்சாயத்தில் போயத்திரவில் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். பருவநொலி பஞ்சாயத்தில் கெட்டுக்கோட்டாய் கிராமத்தில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். ஓஜேலி பஞ்சாயத்து தட்ராப்பட்டு பனந்தோப்பில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். சுஞ்சனத்தம் ஊராட்சியில் தின்னவெள்ளூர் அருந்ததிரி காலனியில் ஆழ்துணை கிணறுக்கு மினி டேங்க் அமைத்தல் 1,80,000. சின்னம்பள்ளி ஊராட்சி ஆறாரள்ளி காலனிக்கு ஆழ்துணை கிணறு மற்றும் மினி டேங்க் அமைத்தல் 1,80,000. ஓஜேலி ஊராட்சியில் மதுவீட்டுப்பள்ளம் கிருஷ்ணன் வீடு அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000. சின்னம்பள்ளி ஊராட்சி செம்பரக்கோம்பை ராஜாக்கோட்டை அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000 ரூபாய். பெரும்பாலை ஊராட்சி பேராம்புக்காட்டு கொள்ளை அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000. மஞ்சாரள்ளி பஞ்சாயத்து கவுண்டனூர் மதனகேசலி வீடு அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 80,000.
நாகமரை பஞ்சாயத்தில் ஒட்டனூர் பத்ரகாளி அம்மன் கோவில் அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் 1,80,000. நாகமரை ஊராட்சி குறுகலினூர் பழனி சன்னாப் சின்ன கவுண்டர் கொட்டாய் அருகில் ஆழ்துணை கிணறு கைப்பம் 80,000. கூத்தப்பாடி ஊராட்சி கே குலாத்திரம்பட்டி அங்கன்வாடி மையத்துக்கு சுற்றுச்சூழல் கெடுதல் 1,00,000 ரூபாய். மஞ்சநாயங்கனி பஞ்சாயத்தில் பெரிய கடமையில் சிமெண்ட் சாலை அமைத்தல் எத்தனை மீட்டர்னு குறிப்பிடல 1,50,000 ரூபாய். களப்பம்பாடி ஊராட்சி களப்பம்பாடி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 75,000 ரூபாய். களப்பம்பாடி பஞ்சாயத்தில் களப்பம்பாடி காலையில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,50,000. அஜனல்லி பஞ்சாயத்தில் ஆஞ்சநேயர் கோயில் செல்லும் வழியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,75,000. அஜனல்லி பஸ் ஸ்டாப் கோயில் அருகில் உள்ள ஓடைக்கு சுற்றுச்சுவர் கட்டுதல் 60,000 ரூபாய். அஜனல்லி பஞ்சாயத்து சிகர்லி முருகன் வீடு அருகில் சிசி ரோடு அமைத்தல் 2,00,000 ரூபாய். பெரும்பாலை ஊராட்சி பெரும்பாலை கோட்டை வீதியில் சிசி ரோடு அமைத்தல் 1,25,000 ரூபாய். சுனிலந்தம் ஊராட்சி ஏரியூர் காந்திநகர் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் பாரதி வீட்டு சந்து தெரு முதல் மெயின் ரோடு வரை சிசி ரோடு அமைத்தல் 1,50,000. களப்பமாடி ஊராட்சி கோவள்ளி கோம்பையில் தார் சாலையிலிருந்து முருகேசன் செல்லம்மல் வீடு வரை சிசி ரோடு அமைத்தல் 1,25,000 ரூபாய். மஞ்சநாயக்கநல்லி ஊராட்சி புதுப்பட்டியில் சிசி ரோடு அமைத்தல் 2,00,000 ரூபாய். ராமகுண்டநல்லி பஞ்சாயத்தில் சோளப்பாடி வீரபத்ரன் சாமி கோவில் அருகில் சிசி ரோடு அமைத்தல் 1,75,000 ரூபாய். நாகமரை பஞ்சாயத்து மேற்கு ஏமலூர் காலனியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,25,000 ரூபாய். நாகமரை பஞ்சாயத்து நாகமரை கீழ்கனில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின் டேங்க் அமைத்தல் 1,80,000 ரூபாய். ராமகுண்டநல்லி ஊராட்சி சாம்பள்ளி காலனியில் பைப்லைன் நீட்டித்தல் 75,000 ரூபாய். காட்நாயக்கநல்லி பஞ்சாயத்தில் அங்கன்வாடி மையத்துக்கு எரிவாயு இணைப்பு வழங்குதல் 8,600. பெண்ணாகம இறங்காடு அங்கன்வாடி மையத்திற்கு எரிவாயு இணைப்பு வழங்குதல் 8,600. பண்ணப்பட்டி அங்கன்வாடிக்கு எரிவாயு இணைப்பு வழங்குதல் 8,600. கருங்கல்மேடு அங்கன்வாடி மையத்துக்கு எரிவாயு இணைப்பு வழங்குதல் 8,600. செங்கனூர் அங்கன்வாடி மையத்துக்கு எரிவாயு இணைப்பு 8,600. அஞ்சேலி ஊராட்சி நலப்பரம்பட்டி மாரியம்மன் கோயில் பின்புறம் உள்ள தெருவில் சிசி ரோடு அமைத்தல் 1,75,000 ரூபாய். அச்சாரள்ளி பஞ்சாயத்தில் தொட்டலாம்பட்டி மாரியம்மன் கோயில் பின்புறம் உள்ள தெருவில் சிசி ரோடு அமைத்தல் 1,75,000 ரூபாய். மாங்கரை பஞ்சாயத்தில் மாங்கரை கரக கோவில் முதல் காமராஜ் வீடு வரை சிசி ரோடு அமைத்தல் 1,50,000 ரூபாய். கூத்தப்பாடி ஊராட்சியில் கூத்தப்பாடி வந்து சிசி ரோடு அமைத்தல் 2,00,000 ரூபாய். கூத்தப்பாடி ஊராட்சி புதூர் காலனியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் 2,50,000 ரூபாய். அஜனல்லி பஞ்சாயத்தில் மூங்கில்மூடு கிராமத்தில் குடிநீர் பைப்லைன் அமைத்தல் 2,00,000 ரூபாய். அஜனல்லி பஞ்சாயத்தில் சின்னவத்தலாபுரம் கோயில் அருகில் உள்ள தெருவிளக்கு சிசி ரோடு அமைத்தல் 2,00,000 ரூபாய். துணகுடலி சீலநாயகர் கிராமத்தில் புதிய மின்குந்தன் கூட எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000 ரூபாய். கோஜலி பஞ்சாயத்தில் தட்ராம்பட்டி கிராமத்தில் புதிய மின்குந்தன் கூட எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. அஞ்சலி பஞ்சாயத்தில் கெட்டூர் பேருந்து மலைக்கு புதிய மின்குந்தன் கூட எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. கூக்கூட்டமருதள்ளி ஊராட்சி முதுகம்பட்டி அங்கன்வாடி மையத்துக்கு சுற்றுச்சுவர் கட்டுதல் 1,50,000. கேண்டநல்லி பஞ்சாயத்தில் ஆயாமரத்தப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்குதல் 1,50,000. சின்னம்பள்ளி ஊராட்சி சின்னம்மாள் அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வழங்குதல் 25 செட்டு 3,50,000. கோடியலி பஞ்சாயத்தில் டீக்கடை கிராமத்தில் ஜிஐ பைப்லைன் அமைத்தல் 1,50,000. அஜனல்லி பஞ்சாயத்தில் அஜனல்லி கிராமத்தில் பைப்லைன் அமைத்தல் 1,10,000. எல்லியம்பட்டி ஊராட்சி சங்கம்பட்டி கிராமத்தில் எல்இடி தெருவிளக்கு அமைத்தல் 2,50,000. மோதூர்லி முருகம்பட்டியில் அப்புறம் மங்களப்பட்டி பி கொல்லலியில் வந்து பி முத்தூர் அப்புறம் கம்மாளப்பட்டி ஊராட்சியில் கம்மாளப்பட்டியில் பி கொல்லி ஊராட்சி பொருத்தம்பட்டி கிராமத்தில் போகானல்லி பஞ்சாயத்தில் எண்டப்பட்டி கிராமத்தில் எல்இடி கூட தெருவிளக்கு வச்சிருக்காங்க 1,25,000. எல்இடியின் கூடிய தெருவிளக்கு வந்து 2,50,000 ரூபாய். அடுத்து வந்து பூகானல்லி பஞ்சாயத்தில் கீழ் எண்டப்பட்டி கிராமத்தில் சிசி ரோடு அமைத்தல் 1,20,000. அடுத்து மேல் எண்டப்பட்டி கிராமத்தில் சிசி ரோடு வழங்குதல் 1,20,000. அடுத்து அரசு உயர்நிலைப்பள்ளியின் தரைக்கு ஃபேவர் பிளாக் அமைத்தல் 2,50,000. புலிகர ஊராட்சி நக்கல்பட்டி கிராமத்தில் புதிய மின்கம்பி கூட எல்இடி விளக்கு அமைத்தல் 2,50,000. அப்புறம் புலிகர பஞ்சாயத்தில் அழகம்பட்டி பி கொல்லப்பட்டி ஊராட்சி வி முத்தூரில் இருளப்பட்டி ஊராட்சியில் இருளப்பட்டி கிராமத்தில் புதிய மின்கம்பி எல்இடி விளக்குதல் 2,50,000 மூணுலையுமே எல்இடி கூட மின் விளக்கு வச்சிருக்காங்க. செலியம்பட்டி ஊராட்சி கர்காப்பட்டி தான் கோட்டாயில் மின் டேங்க் அமைத்தல் 2,00,000 ரூபாய். செல்லியம்பட்டி பஞ்சாயத்தில் கல்லான்காட்டனூர் கிராமத்தில் மின் டேங்க் அமைத்தல் 2,00,000 ரூபாய். செக்கொடி ஊராட்சி செக்கொடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வழங்குதல் 25 செட்டு 3,50,000 ரூபாய். பேகரள்ளி பஞ்சாயத்து
மோதூர் ஊராட்சி மேகனாம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கடை 2,50,000. பேகராளி பஞ்சாயத்தில் பட்டக்கப்பட்டி கிராமத்தில் எல்இடி தெருவுக்கு அமைச்சர் 2,50,000. மோதூர் ஊராட்சி மேகனாம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு சுற்றுச்சூழல் கட்டுதல் 2,50,000. காலப்பள்ளி பஞ்சாயத்தில் வந்து சென்றாய அள்ளி ஓடிஹெச் காலப்பள்ளி பஞ்சாயத்தில் சென்றாய அள்ளி ஓஹெச்டிக்கு புதிய ஆதுநிலை கிணறு மற்றும் குழாய் இணைப்பு பொருத்துதல் 2,80,000. காலப்பள்ளி பஞ்சாயத்தில் குப்பாங்கரை காலனிக்கு ஆதுநிலை கிணறு மின் டேங்க் அமைத்தல் 2,35,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் ஆழ்துணை காலப்பள்ளி ஊராட்சி மேல்குண்டநாயக்கப்பள்ளியில் ஆழ்துணை கிணறு கூடிய மின் டேங்க் அமைத்தல் 2,35,000. பேகரளி ஊராட்சி தொன்னையன் கொட்டாயில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பேகரளி ஊராட்சி முக்குளீர் ஊரில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பேகரளி பஞ்சாயத்தில் ஜோதிப்பட்டி கொய்யாமரத்து கோட்டை சிமெண்ட் சாலை அமைத்தல் வந்து 1,00,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் வந்து கீரியூர் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். பேகரளி பஞ்சாயத்தில் சுண்ணாம்புப்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் சாலை அமைத்தல் 1,00,000 ரூபாய். மல்லிகோட்டை ஊராட்சியில் சமுதாய கூடம் கட்டுதல் 5,50,000 ரூபாய். காலப்பள்ளி பஞ்சாயத்தில் சமுதாய கூடம் கட்டுதல் 5,50,000 ரூபாய். பேகரளியில் வந்து கொட்டியூர் அர்ஜுனன் வீட்டுக்கு செல்லும் வழியில் சிசி ரோடு அமைத்தல் 1,50,000 ரூபாய். பேகரளி பஞ்சாயத்தில் வந்து ஜெகநாயகன் அள்ளி சிசி ரோடு அமைத்தல் 1,25,000. பேகரளி பஞ்சாயத்தில் வந்து முக்குளீர் கிராமத்தில் புதிய மின்கம்பத்தில் கூடிய எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. பூமாநதி ஊராட்சியில் மினி டேங்க் அமைத்தல் 2,10,000. அப்புறம் பூமாநதி ஊராட்சியில் வந்து மோதூர் கிராமத்தில் ஓஹெச்டிக்கு ஆழ்துணை கிணறு அமைத்து நீரேற்றுதல் 2,20,000. அப்புறம் மல்லிக்கோட்டை ஊராட்சி வந்து காமலாபுரம் கிராமத்தில் ஓஹெச்டிக்கு ஆழ்துணை கிணறு அமைத்து நீரேற்று அமைத்தல் 2,30,000 ரூபாய். பேகராளி பஞ்சாயத்தில் ஜோதிப்படி கிராமத்தில் எல்இடி மின்விளக்கு அமைத்தல் 2,50,000. அப்புறம் பெண்ணாகரம் பேரூராட்சியில் வந்து போடூர் கிராமத்தில் சிசி ரோடு அமைத்தல் 2,25,000 ரூபாய். கிருஷ்ணாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சுற்றுச்சூழல் கட்டுதல் 1,25,000 ரூபாய். 2,50,000 முழுமையாகவே செலவு பண்ணியிருக்காரு. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். எல்இடி தெருவிளக்கு வந்து 2,50,000 போட்டிருக்காங்க. அதுதான் ஒரே குழப்பமா இருக்குது. ஒரு எல்இடி தெருவிளக்கு வந்து 2,50,000 வருமா? மின்கம்பத்துடன் கூடிய, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. ஒரு எல்இடி தெருவிளக்கு மின்கம்பத்துடன் கூடிய விளக்கு வந்து 2,50,000. அது எது மாதிரி எல்இடி மின் விளக்குன்னு தெரியல. என்ன ஒரு கேள்வினா, ஒரு எல்இடி தெருவிளக்கு வந்து 2,50,000 போட்டிருக்காங்க. மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு, ஒரு மின்கம்பத்துடன் கூடிய ஒரு தெருவிளக்கு வந்து எல்இடியில் வந்து 2,50,000 ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் வந்து 2016, 17, 17, 18, 18, 19. இதில் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் வந்து 2016, 17 வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் மூலியமா. அதில் அவர் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 1,75,57,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. மீதமுள்ள 24,43,000 ரூபாய் செலவு பண்ணலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 2017, 2018 நிதியாண்டில் 2,50 கோடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 2,34,34,520 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. 15,65,480 ரூபா வந்து செலவு பண்ணலை. 2018, 19 வந்து 2,50 கோடி முழுமையாக செலவு பண்ணிருக்கோம்னே பாட்டக்கூடிய விஷயம். ஆனால் இது என்ன ஒரு கேள்வின்னா, தெருவிளக்குடன் கூடிய மின்விளக்கு வந்து, அதாவது மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு வந்து 2,50,000 ரூபா போட்டிருக்காங்க. அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு மின்கம்பம் வந்து எல்இடி பில் போட 2,50,000 ரூபாயாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது நீங்க தான் தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு முழுமையா விளக்கம் தெரியல. ஒரு தெருவிளக்கு எல்இடி பல்ப் போட சேர்த்து வந்து 2,50 லட்சம் ரூபாய். இது உண்மையிலே கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தெருவிளக்கு வந்து மின்கம்பத்துடன் கூடிய தெருவிளக்கு வந்து 2,50 ரூபாயாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க.